பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தினைய வச்சா இளநீரு அப்படின்னு நமக்கு அந்த காலத்துல சொல்லிக் குடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, தென்னை மரங்கள பயிர் செய்யணும் அப்படின்னு நம்மள ஊக்கப்படுத்துனாங்க. பாருங்க, அருமையான வெள்ளஞ்ச மரம் கொத்தும் குலையுமா அப்படியே சரிஞ்சிருச்சு. காரணம் வண்டு. நம்ம தாத்தா கொல்லையில இந்த மாரி ஒரு 8, 9 மரம் காலி ஆயிருச்சு. நாட்டோட பேக் போனு அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள். அவங்களோட வாழ்வாதாரம் இவ்வளோ கனவோட இந்த மரத்த நட்டுருப்பாங்க. வாழ்வாதாரம் அப்படியே கானல் நீரா போயிருச்சு பாருங்க. பெருத்த அடி. 1 மரம், 2 மரம்னா பரவால்ல. 10 மரம். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, விவசாயிகள் பாருங்க, சேறு, மழை, வெயிலு, முள்ளு இவ்வளோ விஷயத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி தான் அவுட்புட் நமக்கு குடுக்குறாங்க. பட் ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னா, அது வேற. வண்டியில போறோம், ஆஃபீஸ்ல உட்கார்றோம், ஃபேன் போடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், வேலை பார்க்குறோம், சாப்பிடுறோம், வீட்டுக்கு வரோம், படுக்கிறோம். முடிஞ்சுச்சு. விவசாயிகளோட சிரமங்கள நம்ம கண்டிப்பா உணரல அப்படின்னா, உணவு பெரிய அழிவை நோக்கி நம்ம செல்றோம். அப்புறம் கலப்பினம் தான் உள்ளார நுழையும். இந்த பாருங்க விளைஞ்ச மரம் எப்படி சரிஞ்சிருச்சு பாருங்க. விவசாய அதிகாரிகள் விவசாயிகள தயவு செய்து கள ஆய்வு பண்ணுங்க. ஃபீல்டு விசிட் பண்ணுங்க. அதுக்கு தான் அரசு எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த பாருங்க விளைஞ்ச மரம், பச்சை மரம் அப்படியே கவுந்துருச்சு. வண்டு. அது எல்லாத்துக்குமே போய் கடையில போய் வாங்கி ஒரு விஷயத்த செஞ்சுருவோம். ஆனால் அத அப்படி விட்டுறக்கூடாது. என்ன நடக்குது? எதனால அது வந்தது? தயவுசெய்து கள ஆய்வு பண்ணுங்க. அரசு அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே குடுத்துருக்கு. அரசு கண்டிப்பா இந்த விஷயத்த அலட்சியம் நடந்துராம பாபநாசத்துல தக்க நடவடிக்கை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.